இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 18 வருஷம் ஆச்சு. ஆனா 18 வருஷம் ஆயும் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கே தெரியல. ஏன் எதனால இப்படி நடந்துச்சு? இது அமானுஷ்யமா? இல்ல இது ஒரு செய்வனையா? இது என்னவா இருக்குன்னு அவங்களுக்கே தெரியல. எவ்வளவோ கஷ்டப்பட்டு போராடி தான் இவங்க 2 பேரும் தப்பிச்சு வந்திருக்காங்க. மறுபடியும் நான் ஒரு உண்மை சம்பவத்தோட தான் வந்திருக்கேன். நான் உங்கள் மெலிஷியன் தமிழச்சி ராம்பிரியா. யாரெல்லாம் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை முழுமையா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இந்த சம்பவத்துல என்ன இருக்குன்னு உங்களாலே கண்டுபிடிக்க முடியும். உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. சரி, நம்ம நேரத்தை கடத்தாம வீடியோக்குள்ள போலாமா? இந்த கதை ரொம்ப லாங் கதை கிடையாது, கொஞ்சம் ஷார்ட்டா தான் இருக்கும். அதனால இந்த வீடியோவை முழுசா பார்த்து முடிங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த உண்மை சம்பவத்துல இவங்களுக்கு நான் கொடுத்த பேர் கீதா. கீதா பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியான ஒரு பொண்ணு. என்னைக்குமே சிரிச்சுக்கிட்டு கலகலன்னு இருப்பாங்க. அண்ட் நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டும் கூட. இவங்க டிகிரி முடிச்சுட்டு ஒரு கம்பெனில அக்கௌண்டன்டா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. கீதா வீட்டுல பாத்தீங்கன்னா மொத்தம் 5 பேரு. அம்மா, அப்பா, கீதா அண்ட் அவங்களுக்கு கீழே 2 தங்கச்சிங்க. இவங்க ஒண்டிதான் அந்த டைம்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. 2 தங்கச்சிங்களும் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்பா ஒரு லாரி டிரைவர், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். கீதாவோட வாழ்க்கை நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த சம்பவம் நடக்காத வரைக்கும். ஒரு நாள் கீதா ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப திடீர்னு அவளுக்கு தலைவலி பயங்கரமா வலிச்சுது. உடனே அவ ஆஃப் டே லீவ் போட்டு அவ வீட்டுக்கும் போனா. கீதா பார்த்தவங்க அம்மா என்னாச்சுன்னு சொல்லி கேட்கிறப்ப ரொம்ப தலைவலியா இருந்துச்சு, அதனாலதான் நான் பாதிலே வந்துட்டேன், ஏதாச்சும் பெயின் கில்லர் இருந்தா கொடுமா, நான் மருந்து சாப்பிட்டு படுக்கிறேன்னு கீதா சொன்னா. அவங்க அம்மாவும் பெயின் கில்லர் மருந்து எடுத்து கொடுத்தோன்னே இவளும் மருந்து சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டா. கீதா நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கிறப்ப யாரோ அவளோட காது ஓரமா ஏதோ ஒண்ணு விஸ்பர் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆனா அது என்ன எதுன்னு தெரியல. அவ வழியில பத்ததுக்கு மாத்திரை போட்டு படுத்தனால என்ன அது காது கிட்ட விஸ்பர் பண்ணதுன்னு அவளுக்கு தெரியல. பத்தாதுக்கு அது பகல் நேரமா, அதனால கீதா ரொம்ப பயப்படல. ஆனா அதே விஷயம் திரும்பவும் ராத்திரி அவளுக்கு நடந்துச்சு. கீதா ராத்திரி நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கிறப்ப அவ காதோரமா அந்த குரல் விஸ்பர் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு நல்லா கிளியரா கேட்க ஆரம்பிச்சது. நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நீ இன்னும் நிறைய கஷ்டப்பட போற, அணுவணுவா சித்திரவதைய நீ பட போறன்னு அந்த குரல் அவளுக்கு ரொம்ப கிளியரா கேட்டுச்சு. அந்த குரலை கேட்ட கையோட அவ கண்ணு முழிச்சு பாக்குறப்ப பக்கத்துல 2 தங்கச்சிங்களும் நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தாங்க. என்னமோ ஏதோ நினைச்சிட்டு அவ அதை பெருசுப்படுத்தாம அவ தூங்கிட்டா. காலையில எந்திரிச்ச கையோடைய இந்த விஷயத்த அவங்க அம்மா கிட்ட சொன்னா. அவங்க அம்மா கிட்ட சொல்றப்ப அவங்க அம்மா, ஏதோ நீ ஒரு கனவு காண்டிருப்ப, இல்ல நீ காலு படுத்திருப்ப, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லா சாமி கும்பிட்டுட்டு போன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அதை ரொம்ப பெருசுப்படுத்தாம அதை அப்படியே விட்டுட்டாங்க. திரும்ப அடுத்த நாள் கீதா வேலைக்கு போய் எப்போதும் போல நார்மலா வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப மறுபடியும் அவளுக்கு அதே தலைவலி வந்துச்சு. அவளால வேலையே செய்ய முடியல. அதே சமயத்துல கீதாவுக்கும் ஒண்ணும் புரியல. ஏன்னா அவளும் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டா, ஒண்ணுமே இல்லைன்றாங்க. ஆனா அவளுக்கு அந்த தலைவலி திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருந்துச்சு. நாள் ஆக ஆக கீதாவுக்கு இந்த பிரச்சனை அதிகமாக கிளம்பிடுச்சு. ஒரு நாள் கூட கீதாவுக்கு தலைவலி இல்லாம இருந்ததே கிடையாது. பாஸும் இந்த விஷயத்த நோட் பண்ணி கீதாவை கூப்பிட்டு நல்ல மாதிரி சொல்லிட்டாரு. உனக்கு இஷ்டம் இருந்தா வேலை செய், இல்லைன்னா நீ பேசாம ரிசைன் பண்ணிட்டு போயிரு. நீ அடிக்கடி லீவ் போட்டு ஆஃப் டேலே கிளம்பிடுற, அப்ப பாதி வேலையெல்லாம் யாரு செய்வா? இதே மாதிரி போய்கிட்டு இருந்துச்சுன்னா நான் உன்னை வேலையை விட்டு நிப்பாட்டிடுவேன்னு பாஸ் சொன்னதுக்கு அப்புறம் கீதாவுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. கீதாவும் அவளோட சிச்சுவேஷன் பாஸ் கிட்ட எடுத்து சொல்லியும் பாஸுக்கு கீதா சொல்ற விஷயத்து மேல நம்பிக்கை இல்லாத மாதிரிதான் இருந்துச்சு. அதே சமயத்துல அவங்க அம்மாவுக்கும் கீதா மேல ஒரு டவுட் வந்துச்சு. என்ன இவ எப்ப பாரு தலைவலி தலைவலின்றா, ஆனா ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போனா அங்க ஒண்ணுமே இல்ல, என்னதான் பண்றதுன்னு கீதாவோட அம்மாவுக்கும் தெரியல. அப்புறம் ஒரு கட்டத்துல கீதா வேலையை விட்டு நின்னுட்டா. அதே மாதிரி கீதாவோட வீட்லயும் அவங்க அப்பா அம்மா கொஞ்சம் சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க. இவ வேணுமனேதான் அப்படி செய்யறாளா, இல்ல உண்மையிலேயே இவளுக்கு தலையில ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு. ஏன்னா இவங்களும் போகாத கிளினிக் கிடையாது, போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது. எங்க போனாலும் இவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றப்ப கீதா ரொம்பவே டிப்ரெஷனுக்குள்ள போக ஆரம்பிச்சுட்டா. அதுக்கப்புறம் அவ சொந்தமா பேசிக்குவா, சொந்தமா சிரிச்சுக்குவா. அவ ரூம்ல ரொம்ப தனியா தான் இருப்பா. சரியா சாப்பிட மாட்டா, தூங்க மாட்டா, ஏதோ ஒரு இடத்த பார்த்துட்டு உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பா. இதே மாதிரி போயிட்டு இருக்கிறப்ப அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணாங்க, சைக்காட்ரிக் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனாங்க. அங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தோம், கீதாவுக்கு குணமாகல. அதுக்கப்புறம் கூட இருக்கிற தங்கச்சிங்களுக்கும் பயம் வந்துருச்சு. இவ ராத்திரில எந்திரிச்சு கத்துறது, அலறது, இல்ல எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டு தனியா உட்காந்து இருக்கிறது, இதெல்லாம் பார்த்த தங்கச்சிங்களுக்கு நைட்ல தூக்கமே இல்லாம போயிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அவங்க அப்பா அம்மா இருக்கிற இடத்துலதான் போய் படுப்பாங்க. இல்லையா ஹால்ல எல்லாரும் மெத்த போட்டு படுத்துருவாங்க. ஆனா இவ மட்டும் ரூமை விட்டு வெளியே வரமாட்டா.
நாளுக்கு நாள் கீதாவோட நிலைமை ரொம்ப மோசமாகிக்கிட்டே இருந்துச்சு. அவங்க அப்பா அம்மா என்ன பண்றது தெரியாம கடைசியில சாமி பார்க்க கூட்டிட்டு போனாங்க. அந்த இடத்துல அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, கீதாவுக்கு பேய் பிடிச்சிருக்கு, அவளுக்கு பேய் ஓட்டணும்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளையும் செஞ்சாங்க. ஆனா அந்த ஒரு விஷயத்த செஞ்சு பார்த்தோம், கீதா தெளிஞ்ச மாதிரி தெரியல. கீதாவோட அப்பா அம்மா ஒரு இடத்துல சாமி பார்க்க கிடையாது, அவங்க நிறைய இடத்துல சாமி பார்க்க கீதாவை கூட்டிட்டு போனாங்க. ஆனா எந்த இடத்துலயுமே கீதாவுக்கு என்னதான் பிரச்சனைன்னு யாராலுமே சொல்ல முடியல. ஒரு இடத்துல அவளுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க, இன்னொரு இடத்துல அவளுக்கு செய்வின கோளாறுன்னு சொல்றாங்க, இன்னொரு இடத்துல இல்ல அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அவங்க மனநல பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா கீதாவோட அப்பா அம்மாவுக்கே தெரியல கீதாவுக்கு ஏன் என்ன ஆச்சு, எதனால அவ இந்த மாதிரி பிஹேவ் பண்றா, அவங்க மகளுக்கு உண்மையிலே பேய் தான் பிடிச்சிருக்கா, இல்ல செய்வின கோளாறா, இல்ல உண்மையிலேயே மனநல பாதிக்கப்பட்டிருக்காளான்னு அவங்க அப்பா அம்மாவுக்கே தெரியல. அதுக்கப்புறம் கீதாவோட அப்பா அம்மாவுக்கு அப்படியே மனசே விட்டு போயிருச்சு. என்ன பண்றேன்னு தெரியல, அவளை குணப்படுத்தவும் முடியல. கீதாவோட நிலைமை இந்த மாதிரி மோசமா போயிட்டு இருக்கிறப்ப சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அவளை கொண்டு போயிட்டு எங்கேயாச்சும் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல விடுங்கன்னு சொல்றப்ப அவங்க அப்பா அம்மானால அவங்க பொண்ணை விட மனசு வரல. அதனாலே அவங்க அவளை ரூம்ல வச்சுதான் பாத்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட 18 வருஷம் ஆச்சு. கீதா இன்னும் தெரிஞ்ச பாட்டு கிடையாது. அவ அந்த ரூமை விட்டு வெளியே வரமாட்டா. சாப்பாடு தண்ணி எல்லாமே கொண்டு போய் ரூம்ல வச்சிருவாங்க. அவளுக்கு எப்ப தோணுதோ அப்பதான் சாப்பிடுவா. சில நேரத்துல சாப்பிடாம கூட இருப்பா. 2 நாள் 3 நாள் தூங்காம இருப்பா. செவுத்த பார்த்து சொந்தமா பேசிக்கிட்டு இருப்பா. ஆனா என்ன ஆனாலும் அவ அந்த ரூமை விட்டு மட்டும் வெளியே வரமாட்டா. அவங்க அப்பா அம்மாவுக்கு கீதாவை பாக்குறப்பெல்லாம் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். தன் மகன் நல்லா தானே இருந்தா, நல்லா தானே படிச்சா, அவளுக்கு என்னதான் ஆச்சுன்னு அவங்க அப்பா அம்மாவுக்கு இன்னிய வரைக்கும் தெரியல. அவங்க மகளை பார்த்து அழுவாத நாளே கிடையாது. டெய்லி கடவுள்கிட்ட அவங்க வேண்டிக்கிட்டு தான் இருக்காங்க, அவங்க மகளுக்கு சீக்கிரமா குணமாகணும்னு.